ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற போம் த சீக்ரெட் ஆஃப் த மெஷின்ஸ் ரிட்டன் பை ருட்யார்ட் கிப்ளிங். இதில் த சீக்ரெட் ஆஃப் த மெஷின்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இயந்திரங்களின் ரகசியங்கள் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இந்த பாயிண்ட் வந்துட்டு இதில் என்ன சொல்லியிருக்கிறாரு, இந்த போம் ஃபுல்லாக என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, ஒரு மிஷின்ஸே வந்துட்டு நாங்கள் இப்படியெல்லாம் இருக்கோம் அப்படிங்கிறத பேசுகிற மாதிரி இந்த போமை எழுதியிருக்கிறாரு. The poem deals with the problems of modern technology and automation. In the beginning, the reader gets informed about how machines are produced and what kind of treatment they need. இந்த போயம் எதை பற்றி சொல்லுது அப்படின்னா, மாடர்ன் டெக்னாலஜியோட பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறதுனால, ஆட்டோமேஷன் அப்படின்னா நமக்கு எந்த ஒரு வேலைகளும் இல்லாமல் அதுங்களே நம்மளுக்கு பண்ணி கொடுக்குதுங்க, அதான் ஆட்டோமேட்டிக்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஆட்டோமேஷன்னால் நமக்கு என்னென்ன பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறத இந்த போம் சொல்லுது. In the beginning, the reader gets informed about how machines are produced and what kind of treatment they need. ஆரம்பத்தில் வந்துட்டு poet என்ன சொல்கிறாரு அப்படின்னா, மெஷின்ஸ் வந்துட்டு எப்படியெல்லாம் தயாரிக்கப்படுது, அதுவும் இல்லாமல் அதுங்களும் நம்ம எப்படியெல்லாம் ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறாரு. Afterwards, the machines explain how they can serve humanity. ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்லுதுங்க அப்படின்னா, மெஷின்ஸ் என்ன சொல்லுதுங்கன்னா, நாங்கள் எப்படி வந்துட்டு மனித இனத்துக்கு நாங்கள் எப்படி வந்துட்டு சர்வீஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத, எப்படி நாங்கள் தொண்டு ஆற்றுறோம் அப்படிங்கிறத சொல்லுதுங்க. The poem ends with the statement that machine, although capable of great deeds, are still nothing more than creations of human brain. ஸோ மெஷின் வந்துட்டு என்ன சொல்லி முடிக்குது அப்படின்னா, நாங்கள் என்ன தான் வந்துட்டு பெரிய பெரிய வேலைகளை செஞ்சு உங்களுக்கு உதவியாக இருந்தாலுமே கூட நாங்கள் வேறு யாரும் கிடையாது, உங்களோட மூளையிலேருந்து தோன்றிய ஒரு கண்டுபிடிப்பு தான் நாங்கள் அப்படின்னு சொல்லி முடிக்குது அப்படிங்கிறாங்க. We were taken from the ore bed and the mine. We were melted in the furnace and the pit. We were cast and wrought and hammered to design. We were cut and filed and tool and gauze to fit. ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸால் என்ன சொல்லுது அப்படின்னா, இங்கே வீண் யாரை சொல்லுதுன்னா, மெஷின் வந்துட்டு அதையே சொல்லிக்குது. நாங்கள் என்ன பண்ணுறோம், நாங்கள் எப்படி உருவாக்கப்படுறோம் அப்படிங்கிறத ஒவ்வொரு லைனாக சொல்லுது. We were taken from the ore bed and the mine. ஸோ இந்த மெஷினை உருவாக்குறதுக்கு சில தாதுக்கள் எடுப்பாங்க. அது எங்கேருந்து எடுக்கிறாங்கன்னா, ஓர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா உலோகத்தாதுன்னு சொல்லுவாங்க. அது மோஸ்ட்லி எங்கே கிடைக்கும்னா, அந்த கடற்கரை ஓரங்கள் பக்கத்தில், இல்லைனா வந்துட்டு ஏதாவது ஆற்றுப்படுகையில் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இடங்கள்லேருந்து எங்களை தயாரிக்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்க, உலோகத்தாதுகளை எடுத்துகிட்டு வராங்க. எந்தெந்த இடம்னா ஓர் பெட் அண்ட் மைன்னா சுரங்கங்கள்ல இருந்தும் அந்த உலோகத்தாது கிடைக்கிற இடங்கள்ல இருந்தும் நாங்கள் எடுத்துகிட்டு வரப்படுறோம். We were melted in the furnace and the pit. ஸோ இதில் மெல்டட் அப்படின்னா உருக்கப்படுறது. அந்த தாதுவை எடுத்துகிட்டு வந்துட்டு சும்மா நம்ம எதுவுமே பண்ண முடியாது, அதை நம்ம உருக்கி வந்துட்டு ஒரு இயந்திரமாக உண்டாக்கணும். ஸோ இதில் ஃபர்னஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா உலை கொதைக்குதுன்னு சொல்லுவாங்கள்ல, உலை நம்ம சாப்பாடுக்கு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி வந்துட்டு ஒரு பெரிய மெஷின் இருக்கும். அந்த பெரிய மெஷினில் வந்துட்டு இந்த ஓவர் பெட்லேருந்து எடுத்துகிட்டு வந்ததை, அந்த மைண்ட்லேருந்து எடுத்துகிட்டு வந்த அந்த தாதுக்கள்லாம் போட்டு என்ன பண்ணுவாங்க, கொதிக்க வைப்பாங்க. அண்ட் த பிட்டுனா என்னன்னா குழி. ஸோ ஒரு குழியிலையோ இல்லை ஒரு பெரிய அடுப்புலையோ வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, இதுங்களை போட்டு நல்லா மெல்ட் பண்ணுவாங்க. We were cast and wrought and hammered to design. ஸோ இப்போ வந்துட்டு அது ஒரு திரவியமாக ஆயிடுதுன்னு வச்சுக்கோங்களேன். இதில் காஸ்ட் அப்படின்னா என்ன பண்ணுறது அர்த்தம்னா எரியிறது, ஒரு இடத்துல ஃபோர்ஸாக எரியிறது. இப்போ டம்முன்னு மெஷின்ஸ் நம்ம பார்த்துருந்தோன்னா தெரியும். நம்ம டிவியில் வந்துட்டு டிஸ்கவரி சேனலெல்லாம் போடுவாங்கள்ல, ஒரு மெஷின்ஸ் வந்துட்டு ஒரு பார்ட்ஸை உண்டாக்கணும்னா ஒவ்வொரு பார்ட்டாக டங்குன்னு சவுண்டு அப்படி கேட்கும், போயிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் அங்கே நடக்கும். இதில் ராட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நல்லா வந்துட்டு நல்லா ஹார்டாக ப்ரெஷர் கொடுத்து ஒரு உருவாக்குறது. பீட்டன் அவுட் ஆர் ஷாப்டு பை ஹேமரை வச்சு நல்லா இடிக்கிறது. நீங்கள் இதில் பார்த்துருந்தீங்க, இந்த மெக்கானிக் ஷாப்பில் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், ஏதாவது ஒரு பெரிய ஒரு கம்பியை வந்துட்டு இடிப்பாங்க. அது மெக்கானிக் ஷாப்பாக இல்லை வேறு எங்கேயா தெரில, அந்த ஃபேக்ட்ரிஸ்லாம் வந்துட்டு இந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் உருவாக்குவாங்கள்ல, அதில் வந்துட்டு நல்லா ஹேமர் வச்சு நல்லா இடித்து கம்பியெல்லாம் உருவாக்குவாங்கள்ல அந்த இடத்துல. ஸோ அப்படி இடிப்பாங்க, அந்த மாதிரி பண்ணுறாங்க, ராட் பண்ணுறாங்க. அண்ட் ஹேமர்டு டு டிசைன், ஹேமரிங் பண்ணி ஒரு அழகான டிசைனாக உருவாக்குறாங்க. அது வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்துட்டு வெறும் தாதுக்களாக இருக்குது, அப்புறம் லிக்விட் ஆகுது, அதுக்கப்புறம் அதுக்கு நிறைய ப்ரெஷர் கொடுத்து டிசைனாக மேக் பண்ணுறாங்க. We were cut. ஸோ அவங்கள கட் பண்ணி பீஸ் ஆகுறாங்க. அன்ஃபைல்டு அடிக்கி வைக்கிறாங்க.
அன்டூல்டு அவங்கள என்ன பண்ணுறாங்க, ஒரு டூல்ஸ் மாதிரி ஆக்குறாங்க. நம்ம யூஸ் பண்ணுற டூல்ஸ் எல்லாமே வந்துட்டு இப்போ நம்ம மெக்கானிக் ஷெட்டாக இருக்கட்டும், நம்ம வீட்டில் சில ஸ்க்ரூ ட்ரைவராக இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு அந்த மாதிரி தான் உருவாக்கியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் காஜ் டு ஃபிட், இதில் காஜ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா கரெக்டாக இந்த கெப்பாசிட்டிக்கு கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு. ஸோ எங்களை வந்துட்டு நீங்கள் கரெக்டாக ஃபிட் ஆகிறதுக்காக எங்களை அவங்க ஷேப் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சம் வாட்டர், கோல் அண்ட் ஆயில் இஸ் ஆல் வி ஆஸ்க், and 1,000th of an inch to give us play. And now if you will set us to our task, we will serve you 420 hours a day. ஸோ இவங்களுக்கு என்ன தேவைப்படுது, இந்த மிஷினுக்கு என்ன தேவைப்படுது, நமக்கு எப்படி உணவு தேவைப்படுதோ அதுங்களுக்கு ஃபியூவல் தேவைப்படும். அதே மாதிரி மிஷின் என்ன சொல்லுதுன்னா, எங்களுக்கு என்ன தேவை அப்படின்னா கோல், நிலக்கரி தேவை, ஆயில். சில மிஷின்ஸ் வந்துட்டு ஆயிலால் வந்துட்டு அது இயங்குமா இருக்கும். ஸோ ஆயில் அதுதான் எங்களுக்கு தேவைப்படுது. சிலது வந்துட்டு வாட்டர், நம்ம வந்துட்டு சிலதுக்கு வாட்டர் தேவைப்படுது, சிலது வந்துட்டு கோல் தேவைப்படுது, சிலது வந்துட்டு ஆயில் தேவைப்படுது. இதெல்லாம் தான் நாங்கள் கேட்குறோம் அப்படின்னு மெஷின் சொல்லுது. இதெல்லாம் நாங்கள் கேட்குறோம். அண்ட் 1,000th of an inch to give us play அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா, அதுங்களுக்கு ஆயிரக்கணக்கான இன்ச் எப்படி இருக்குன்னா அதுங்க வேலை செய்கிறதுக்கு இருக்குதான். ஸோ 1000s of inches வந்துட்டு அதுங்க வேலை செய்யுதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்துட்டு எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, மேபி வந்துட்டு ஒரு ஃபேக்ட்ரின்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அங்கே வந்துட்டு நிறைய வேலைப்பாடுகள் இருக்கும். அந்த மாதிரி வேலைப்பாடுகள் இருக்க இடத்துல ஒவ்வொரு சின்ன இன்ச்சாக அதுங்க வேலை பார்க்குங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய இடத்துல என்ன பண்ணுறாங்க, 1000s of inchesக்கு வந்துட்டு இவங்களுக்கு வேலை வந்துட்டு வருது. சின்ன இன்ச்சஸ் கூட அவங்க வேலை பார்க்குறாங்க. ஒரு ஸ்க்ரூவாக இருக்கட்டும், அது போல்ட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, இந்த ஒரு ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிறது, கரெக்டாக எனக்கு ப்ரொனன்சியேஷன் தெரில. ஸோ அதுவாக இருக்கட்டும். ஸோ எல்லாமே வந்துட்டு அதனால் ட்ரை பண்ணுறாங்க, அதனால தான் வந்துட்டு உருவாக்கப்படுறாங்க. அண்ட் நவ் இஃப் யூ வில் செட் அஸ் டு அ டாஸ்க், இப்போ வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, நம்ம அதுங்களுக்கு ஒரு டாஸ்க் நம்ம நிர்ணயம் பண்ணிட்டோம். இப்போ நம்ம சுவிட்சை போட்டு மெஷினை ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுங்களுக்கு ஒரு டாஸ்க்கு கொடுத்த மாதிரி. இப்போ நம்ம வந்துட்டு ஒரு அசைன்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா, டீச்சர்ஸ் நமக்கு அசைன்மெண்ட் கொடுக்குறாங்க, நம்ம எழுதுகிறோம். அதே மாதிரி நம்ம அவங்களுக்கு அசைன்மெண்ட் கொடுக்கணும்னா எப்படி, சுவிட்சை ஆன் பண்ணி அதுங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்குறோம். அப்படி நம்ம டாஸ்க் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, we will serve you 420 hours a day. நீங்கள் மட்டும் எங்களுக்கு டாஸ்க் கொடுத்துட்டிங்கன்னா நாங்கள் ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் என்ன பண்ணுவோம், உங்களுக்கு உழைச்சிக்கிட்டே இருப்போம். சர்வ் அப்படின்னா என்ன பண்ணுறதுனா, உங்களுக்கு எப்படி சொல்கிறது, ஹெல்ப் பண்ணுறது. உங்களுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணிகிட்டே இருக்கோம். நீங்கள் எங்களுக்கு வந்துட்டு நீங்கள் டாஸ்க்கை மட்டும் நீங்கள் அசைன் பண்ணிடுங்க, நாங்கள் 24 மணி நேரம் வேலையே பார்த்துட்ருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. We can pull and haul and push and lift and drive. We can print and plow and weave and heat and light. We can run and race and swim and fly and dive. We can see and hear and count and read and write. ஸோ இந்த பேராகிராஃப் ஃபுல்லாக என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, எங்களால் என்னென்ன விஷயங்கள்லாம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. we can pull, உங்களை வந்துட்டு நாங்கள் எந்த விஷயத்தினாலும் நாங்கள் இழுக்க முடியும். ஸோ நம்ம புல் அப்படின்னா இங்கே ஜேசிபி இயந்திரத்தை எடுத்துக்குவோம். அதை வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம புல் பண்ண முடியும். ஹால்னாலும் கிட்டத்தட்ட வந்துட்டு புல் பண்ணுறது புஷ் பண்ணுறது தான் ஹாலும். ஸோ எங்களால் வந்துட்டு ஒரு விஷயத்தை இழுக்கவும் நகர்த்தவும் முடியும். புஷ்னா தள்ளி வைக்கிறதுக்கும் முடியும். ஸோ புஷ் பண்ணுறது அப்படின்னா இங்கே அதுவுமே நம்ம ஜேசிபி இயந்திரத்தை எடுப்போம். இதனால வந்துட்டு புஷ் பண்ணுறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும். லிஃப்ட் அப்படின்னா ஒரு விஷயத்தை தூக்க முடியும். ஒரு பெரிய உட்ஸெல்லாம் தூக்கணும்னா நம்மளால் தூக்க முடியாது. ஆனால் மெஷினில் அந்த கிரைண்ட் இருக்குல்ல, அதை வச்சு எடுத்தாங்கன்னா தூக்கிடலாம். டிரைவ், ஸோ என்ன பண்ணோம், நம்மளை கார் ஓடிட்டு நமக்கு என்ன ஹெல்ப் பண்ணுதுன்னா, நம்மளை ட்ரைவ் பண்ணி ஓட்டிகிட்டு போகிறதுக்கு கார் ஹெல்ப் பண்ணுது. we can print, ஸோ பிரிண்டிங் மிஷின் என்ன பண்ணுது, நமக்கு பிரிண்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அண்ட் ப்ளோ, இல்லை ப்ளோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா விவசாயத்தில் உழுகிறது. ஸோ அந்த உழுகிறதுக்கு வந்துட்டு நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் தேவைப்படுது. அதுக்கும் டிராக்டர் இதெல்லாம் வந்துட்டு இந்த மூலமாக வந்துட்டு அது ஹெல்ப் பண்ணுது. அண்ட் வீவ், இதில் வீவ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நெய்தல். ஸோ என்ன பண்ணுறது, நமக்கு ஆடை நெய்கிறதுக்கும் அது யூஸ் ஆகுது. அண்ட் ஹீட், நம்ம சாப்பாடு ஹீட் பண்ணுறதுக்கும் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதில் ஹீட்டுன்னா நம்ம குக்கர் எடுத்துக்கலாம், இல்லை நம்ம ஸ்டவ் எடுத்துக்கலாம், எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும். நமக்கு எலக்ட்ரிக் குக்கரை எடுத்துக்கலாம், எலக்ட்ரிக் ஸ்டவ்வாக எடுத்துக்கலாம், எல்லாத்துக்குமே ஹீட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அண்ட் லைட்னா நமக்கு டியூப்லைட்ஸ் வந்துட்டு வெளிச்சம் கொடுக்குது. ஸோ இந்த மாதிரியான வெளிச்சம் கொடுக்குறதுக்கும் யூஸ் பண்ணுது. எவ்ரிதிங் இஸ் அ மிஷின், எல்லாமே இந்த மாதிரி மெக்கானிக்கலோடு தான் உண்டாக்கப்படுது. we can ரன்னுனா நம்ம பைக் எடுத்துக்கலாம், சைக்கிள் எடுத்துக்கலாம். ரேஸ் அப்படின்னாலும் அதுவுமே நம்ம காரு ரேஸு, பைக் ரேஸு, சைக்கிள் ரேஸ், எனிதிங் ரேஸ் பண்ணுறதுக்கும் அது நமக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸ்விம் அப்படின்னா நமக்கு கடலில் போகிறதுக்கு கப்பல் இருக்கலாம், கப்பலுமே ஒரு மெஷின் தான்.
ஸோ இந்த மாதிரி கப்பலில் போகிறது, கடலில் போகிறதுக்காக இருக்கட்டும், நம்ம உள்ளே போய் டைவ் பண்ணி நமக்கு என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குல்ல, சிலிண்டர், நமக்கு ஆக்சிஜன் சிலிண்டராக இருக்கட்டும், எதுனாலுமே நமக்கு ஹெல்ப் பண்ணுது. ஃப்ளை அண்ட் டைவ். ஃப்ளைனா ஏரோப்ளைனாக இருக்கலாம், ஹெலிகாப்டராக இருக்கலாம், நமக்கு ஃப்ளைங்க்கு என்னென்ன ஆப்ஜெக்ட் ஹெல்ப் ஆகுதோ அதெல்லாம். டைவ்னா கடலில் வந்துட்டு குதிக்கிறது, தண்ணிக்குள்ளே குதிக்கிறது. ஸோ தண்ணிக்குள்ளே குதிக்கிறதுக்கும் நமக்கு என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் தேவோ அது எல்லாத்துமே அது ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குது. we can சீனா நம்ம ஸ்பெக்டக்கிள்ஸ் எடுத்துக்கலாம், விர்ச்சுவல் ரியாலிட்டி எடுத்துக்கலாம், விஆர் எடுத்துக்கலாம். விஆர் கேம்ஸ்லாம் நிறையா வந்திருக்குல்ல, ஸோ நம்ம பார்க்குறதுக்கும் அது ஹெல்ப் பண்ணுது. ஹியர்னா ஹியரிங் எக்யூப்மெண்ட்ஸ், காது கேட்காதவங்களுக்கு ஹியரிங் எக்யூப்மெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை என்ன ஒரு விஷயமா இருந்தாலும் அது நமக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்குது. கவுண்ட்னா நம்ம பேங்க்கில் வந்துட்டு மணி கவுண்டிங் எடுத்துக்கலாம், கேல்குலேட்டர் எடுத்துக்கலாம், ஃபோன் எடுத்துக்கலாம், சிஸ்டம் எடுத்துக்கலாம், எல்லாத்துலேயுமே கேல்குலேட்டர் இருக்குது. ஸோ அது நமக்கு ஹெல்ப் பண்ணுது. ரீடுனா நம்ம ரீட் பண்ணுறதுக்கு, அகெயின் நம்ம கண்ணு சரியாக தெரியுறதுக்கு ரீட் பண்ணுறதுக்கு ஸ்பெக்டக்கிள்ஸ் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம எனிதிங், நம்ம ஒரு டெஸ்கில் வச்சு ரீட் பண்ணுறோம்னா அதுவும் நமக்கு அதுவுமே வந்துட்டு நமக்கு மெஷின் தான் ரெடி பண்ணி கொடுக்குது. அதே மாதிரி ரைட் எழுதுறதுக்கு பென்னு, பென்சில், எரேசர், ஸ்கேல் எல்லாமே நம்ம மெஷினைஸ்டாக தான் நம்ம உண்டாக்குறோம். ஸோ எல்லாத்துக்குமே நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுது. பட் ரிமெம்பர் ப்ளீஸ், த லா பை விச் we live, we are not built to comprehend a lie. We can neither love nor pity nor forgive. If you make a slip in handling us, you die. ஸோ அதுங்க நம்மக்கிட்ட என்ன சொல்லுதுன்னா, இதெல்லாம் நாங்கள் உங்களுக்கு பண்ணுறோம், ஆனால் ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, தயவு செஞ்சு ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னென்னா, நாங்கள் உருவாக்கப்பட்ட லானா விதி. ஸோ எங்களோட விதி என்ன அப்படின்னா, நாங்கள் வாழ்கிறோம், நாங்கள் இப்போ வந்துட்டு வாழ்கிறோம்ல, நாங்கள் எந்த விதிப்படி வாழ்கிறோம் அப்படின்னா, we are not built to comprehend a lie. ஸோ எங்களுக்கு வந்துட்டு பொய்யை கண்டுபிடிக்கிறதுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுது. இதில் காம்ப்ரிஹெண்ட் அப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட். ஸோ பொய்களை வந்துட்டு எங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க தெரியாது. ஸோ அதுங்களுக்கு இவங்க பொய்யானவங்க, இவங்க உண்மையானவங்கன்னு எதுவுமே டிஃப்ரென்ஷியேட் பண்ண தெரியாது. அதுங்களுக்கு கமாண்ட் கொடுத்தா ஒர்க் பண்ணுங்க, அவ்வளோதான். ஸோ we can neither love nor pity nor forgive. ஸோ நாங்கள் எங்களால் வந்துட்டு என்ன பண்ண முடியாது, அன்பும் பண்ண முடியாது, அன்பு செலுத்தவும் முடியாது, மற்றவங்க மேலே இறக்கப்படவும் முடியாது, மன்னிக்கவும் முடியாது. ஏன்னா எங்களுக்கு எந்த ஒரு ஃபீலிங்ஸுமே இல்லை. லிட்டரலாக வந்துட்டு சிட்டி ரோபா மாதிரி. சிட்டி ரோபா வந்துட்டு இந்த சிப்பு போடுறதுக்கு முன்னாடி வந்துட்டு எப்படி இருக்கும், அதுக்கு எந்த ஒரு ஃபீலிங்ஸுமே இருக்காது, அது கொடுத்த கமாண்ட் அதை செய்யும், அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி எங்களுக்கு எந்த ஃபீலிங்ஸுமே இல்லை அப்படின்னு சொல்லுது. இஃப் யூ மேக் அ ஸ்லிப் இன் ஹேண்ட்லிங் அஸ், யூ டை. அதாவது எங்களை நீங்கள் தவறுதலாக நீங்கள் பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து செத்து தான் போவீங்க. இப்போ மெஷின்ஸ்லலாம் வேலை பார்க்குற, ஃபேக்ட்ரியில் நிறைய வேலை பார்க்குறவங்க பார்த்துருக்கோம், நிறைய பேர் கையில் அடிபட்டுருச்சு, காலில் அடிபட்டுருச்சுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்துட்டு அவங்க கவனக்குறைவுனாலையோ இல்லை மெஷினில் வந்துட்டு ஏதோ சரியாக நம்ம ரிப்பேர் பண்ணாதனாலையோ ஏதோ ப்ராப்ளமேட்டிக்காக அது நடந்துச்சுன்னா அவங்களுக்கு உயிர் போகிற அளவுக்கு கூட சான்சஸ் இருக்குது. நிறைய பேருக்கு உயிரெல்லாம் போயிருக்கு. ஸோ இந்த மாதிரி எங்களை நீங்கள் சரியாக ஹேண்டில் பண்ணலைன்னா நீங்கள் செத்துடுவீங்க, இறந்து போயிடுவீங்க அப்படின்னு சொல்லுது. Though our smoke may hide the heavens from your eyes, it will vanish and the stars will shine again. Because of all our power and weight and size, we are nothing more than children of your brain. ஸோ இதில் என்ன சொல்லுது அப்படின்னா, அதுங்க மூலமாக ஃபேக்ட்ரிஸ் மூலமாக நிறைய புகை பரவும். ஸோ இந்த மாதிரி நிறைய புகைகள் வந்துட்டு பரவும். அது வந்துட்டு கண்ணை வந்துட்டு ரொம்ப இரிட்டேட் பண்ணுமா இருக்கும். இல்லைனா நம்மக்கிட்ட வந்துட்டு அந்த வானத்தையே மறைச்சிரும். இப்போ நம்ம வீட்டுக்கிட்டே வந்துட்டு ஒரு புகை போடுறாங்கனால என்ன பண்ணும், சில டைம் வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி புகை மூட்டமாக இருக்கும்ல, அதே மாதிரி நாங்கள் வானத்தையே மறைச்சிருவோம் உங்கள் கண்ணுக்கிட்ட இருந்து. எங்கள் மூலமாக பிறப்படுற புகை வந்துட்டு உங்கள் கண்ணுக்கு வந்துட்டு இரிட்டேஷனை கொடுக்கலாம், இல்லை வானத்தையே கூட மறைக்கலாம். இட் வில் வேனிஷ் அண்ட் த ஸ்டார்ஸ் வில் ஷைன் அகெயின். வேனிஷ்னா மறைஞ்சிரும். ஸோ அந்த புகை வந்துட்டு என்ன பண்ணும், கொஞ்சம் நேரத்தில் மறைஞ்சு போயிடும். மறுபடியும் என்ன ஆகும்னா வானத்தில் இருக்க நட்சத்திரங்கள் மறுபடியும் மின்ன ஆரம்பிச்சிரும் அப்படின்னு சொல்லுது. அதாவது புகை வந்துட்டு தற்காலிகமானது தான், கொஞ்ச நாளில் இது மறைஞ்சு போயிடும், மறுபடியும் நீங்கள் வானத்தை கிளியராக பார்க்கலாம் அப்படிங்குது. பிகாஸ் ஃபார் ஆல் ஆர் பவர் அண்ட் வெயிட் அண்ட் சைஸ். ஏன்னா எங்களோட பவர், அதாவது நாங்கள் எந்த ஒரு பவரில் உண்டாக்கப்பட்டிருந்தாலும் கூட எந்த ஒரு வெயிட்டில் உண்டாக்கப்பட்டிருந்தாலும் கூட எந்த ஒரு சைஸில் உண்டாக்கப்பட்டிருந்தாலும் கூட we are nothing more than children of your brain. நாங்கள் வேறு யாரும் கிடையாது, உங்களுடைய மூளையில் தோன்றிய ஒரு ஐடியாக்களின் குழந்தைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. மூளையில் தோன்றிய ஒரு சிந்தனையின் குழந்தைகள் தான் நாங்கள் அப்படின்னு சொல்லுது. எங்களுக்கு பவர்னால் இப்போ ஒரு மிஷினுக்கு வந்துட்டு பெரிய பவராக இருக்கும், ஒரு மிஷின் வந்துட்டு ஃபேக்ட்ரியே வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணமாக இருக்கும், ஒரு மிஷின் வந்துட்டு நம்ம சின்னதாக இப்போ பிரிண்டர் எடுத்துக்கோமே, அது வந்துட்டு நம்ம காலேஜ்லேயோ ஸ்கூல்லையோ இல்லை வெளியிலையோ கடையிலையோ இருக்கும். ஸோ ரெண்டுக்கும் வந்துட்டு பவர் வேறு,
ரெண்டுக்கும் வந்துட்டு சைஸும் வேறு, ரெண்டுக்கும் வந்துட்டு வெயிட்டும் வேறு. ஆனால் எதுவாக இருந்தாலும், எதர் வந்து பிரிண்டராக இருந்தாலும் கூட, இல்லை பெரிய மெஷினரிஸில் இருக்கிற மெஷினாக இருந்தாலும் கூட, எல்லாமே வந்துட்டு எப்படியா நம்மளோட மூளையில் தோன்றிய சிந்தனைகளின் குழந்தைகள் தான் அப்படின்னு சொல்லி இந்த போமை போயிட்டு முடிக்கிறாரு. ஆத்தர் இன்ஃபர்மேஷன். Rudyard Kipling was born on December 30, 1865 in Bombay, India. He was educated in England but returned to India in 1882. ஸோ ருடியார்ட் கிப்ளிங் வந்துட்டு எப்போ பிறக்கிறாருன்னா 1865 டிசம்பர் 30 பிறக்கிறாரு. பாம்பேயில் இந்தியாவில் பிறக்கிறாரு. அவர் வந்துட்டு எங்கே போய் படிக்கிறாருன்னா இங்கிலாண்டில் போய் படிக்கிறாரு. ஆனால் மறுபடியும் எப்போ இந்தியாவுக்கு வந்துடுறாருன்னா 1882 இந்தியாவுக்கு வந்துடுறாரு. A decade later, Kipling married Caroline Balestier and settled in Brattleboro, Vermont, where he wrote The Jungle Book 1894. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, ஒரு டிக்கேடுனா ஒரு 10 வருஷம் கழிச்சு என்ன ஆகுதுன்னா, அவர் யாரை கல்யாணம் பண்ணிக்கிறாருன்னா கேரலின் பால்ஸ்டியர் அப்படிங்கிற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவங்க கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் எங்கே செட்டில் ஆகுறதுன்னா பிராட்டில்போரோ அப்படிங்கிற ஒரு இடத்துல, வெர்மாண்ட் அப்படிங்கிற இடத்துல இருக்க பிராட்டில்போரோ அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் செட்டில் ஆகுறாரு. அங்கே தான் அவர் என்ன எழுதுறாருன்னா ஜங்கிள் புக் எழுதுறாரு. ஜங்கிள் புக் வந்துட்டு நம்ம படமாகவே பார்த்துருப்போம். ஜங்கிள் புக் இஸ் அ கிரேட் புக். 1894 அது ரிலீஸ் ஆகுது. Among a host of other works that made him hugely successful. ஸோ இது வந்துட்டு பெரிய சக்ஸஸை யாருக்கு தேடி கொடுக்குதுன்னா கிப்ளிங்க்கு தேடி கொடுக்குது. கிப்ளிங் வாஸ் a recipient of 1907 நோபல் ப்ரைஸ் இன் லிட்ரேச்சர். இதில் ரெசிப்டன்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒன்று கிடைக்கிறது, ரிசீவ் பண்ணுறது. ஸோ இவருக்கு என்ன அவார்டு ரிசீவ் ஆகுது அப்படின்னா நோபல் ப்ரைஸ் இன் லிட்ரேச்சர் 1907 இவர் வாங்குறாரு. He died in 1936. அவர் எப்போ இறந்து போயிடுறாருனா 1936 இறந்து போயிடுறாரு. டிஸ்கஷன் செக்ஷன். இந்த போம் மூலமாக நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா மேக்னிஃபிஷன்ஸ் ஆஃப் மெஷின்ஸ், அதாவது மெஷின்ஸ் வந்துட்டு எவ்வளோ ஒரு பெரிய பங்கு வகிக்குது நம்மளோட வாழ்க்கையில் அப்படின்னா. ஒரு சின்ன சின்ன டூலாக இருக்கட்டும், சயின்ஸ் இல்லாமல் நம்மளால் எதுவுமே செய்ய முடியாதுன்னு சொல்லுவாங்க. நம்ம காலையில் எழுந்திரிச்சு ப்ரஷ் பண்ணுறதா இருக்கட்டும், நைட்டு தூங்குறதுக்கு போகிறதா இருக்கட்டும், எல்லா பொருட்களையுமே நமக்கு இப்போ எது தயாரித்து கொடுக்குதுன்னா சயின்ஸ். ஸோ சயின்ஸ் வந்துட்டு நம்ம லைஃப்பில் ஒரு இன்சிக்னிஃபிகண்ட் ஒன்று அப்படிங்கிறது தான் நான் அதில் தெரிஞ்சுக்கிட்டேன். மெக்கானிசம் ஆர் சயின்ஸ். நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க. Figures of speech. A rhyme scheme is the pattern of sound that repeats at the end of a line or stanza. ரைமிங் ஸ்கீம் அப்படின்னா என்னென்னா அது ஒரு பேட்டர்ன் ஆஃப் சவுண்ட்ஸ். அது எங்கே ரிப்பீட் ஆகும்னா ஒரு வாக்கியத்தோட இறுதியிலையோ இல்லை ஒரு ஸ்டான்ஸாவோட இறுதியிலையோ ரிப்பீட் ஆகும். அதுதான் ரைமிங் ஸ்கீம். இந்த போமோட ரைமிங் ஸ்கீம் என்னென்னா ஏஏபிபி. எல்லா ஸ்டான்ஸாக்கும் இதே ஸ்கீம் தான் ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க. நான் ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸாக்கு அந்த ரைமிங் ஸ்கீம் எழுதி காட்டுறேன். ஃபாலோவிங் அப் ஸ்டான்ஸாக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த போமில் இருக்க ரைமிங் வேர்ட்ஸ் மைண்ட், டிசைன், பிட், ஃபிட், ஆஸ்க், டாஸ்க், ப்ளே, டே, drive, dive, light, right, live, forgive, lie, die, ice, size, again, brain. Metaphor are a form of figurative language which refers to words or expression that mean something different from their natural definition. மெட்டஃபர்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா அது ஒரு ஃபிகரேட்டிவ் லாங்குவேஜ், ஒரு ஃபார்ம் ஆஃப் ஃபிகரேட்டிவ் லாங்குவேஜ். அது என்ன பண்ணுன்னா ஒரு வேர்ட், ஒரு எக்ஸ்ப்ரெஷன் இதை கொடுத்துருப்பாங்க. ஆனால் அது வந்துட்டு எதை மீன் பண்ணிருக்குன்னா டோட்டலி வந்துட்டு டிஃப்ரெண்ட் மீனிங்கை வந்துட்டு சொல்லியிருக்கோம். அதாவது கொடுக்கப்பட்ட லிட்ரல் டெஃபனிஷனுக்கு அப்படியே வேறு மாதிரியான ஒரு மீனிங்கை சொல்லும். அதை போல் அப்படிங்கிறது டைரெக்டாக சொல்லாமல் இன்டைரக்டாக வந்துட்டு மீனிங்கை புரிய வைக்கும். அதுதான் வந்துட்டு மெட்டஃபர். இந்த போமில் இருக்க மெட்டஃபர் தோ ஆர் ஸ்கை மே ஹைட் த ஹெவன்ஸ் ஃப்ரம் யுவர் ஐஸ். இதில் ஹெவன்ஸ் அப்படின்னா சொர்க்கம்னு அர்த்தம். ஆனால் உண்மையிலே வந்துட்டு ஹெவன்ஸ்னால் இங்கே என்ன மென்ஷன் பண்ணுறாங்கன்னா சொர்க்கம் சொல்லலை, ஸ்கையை தான் சொல்கிறாங்க. இப்போ ஸோ இங்கே ஹெவன்ஸுங்கிறது ஸ்கை. அலிட்ரேஷன். The use of the same letter or sound at the beginning of words that are close together. அதாவது ஒரே வார்த்தை இல்லை ஒரே உச்சரிப்புடைய வார்த்தையை தொடர்ந்து வர வார்த்தைகளில் முதல் எழுத்தாக வந்திருந்ததுன்னா அதுதான் அலிட்ரேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் பிக்கி ப்ராப்ளம் அப்படிங்கிறதுல பிபி அப்படிங்கிறது தொடர்ந்து வருது. இதுதான் அலிட்ரேஷன். அலிட்ரேஷன். இந்த போமில் இருக்க அலிட்ரேஷன் என்னென்னா we can print and plow and weave and heat and light. இதில் வந்துட்டு print and plowங்கிறது பீல ஆரம்பிக்குது. ஸோ இது ஒரு அலிட்ரேஷன்.
நெக்ஸ்ட்டு we can run and race and swim and fly and dive. இதில் run race இது வந்துட்டு ஆரில் ஆரம்பிக்குது, இது ஒரு லிட்ரேஷன். நெக்ஸ்ட்டு but remember please the law by which we live. இதில் law live வந்துட்டு எல்லில் கண்டினியூஸாக வருது, ஸோ இது ஒரு லிட்ரேஷன். அடுத்த லைன் வந்துட்டு it will vanish and the stars will shine again. இதில் stars shine வந்துட்டு எஸ்ஸில் ஆரம்பிக்குது, ஸோ இது ஒரு லிட்ரேஷன். ஸோ ஃபார் என்னால் ஃபிகர் அவுட் பண்ண முடிஞ்சது இந்த அலிட்ரேஷன். வேறு ஏதாவது அலிட்ரேஷன் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க. Anaphora, repetition of a word or expression at the beginning of successive phrases, classes, sentences or verses, especially for rhetorical or poetic effect. ஒரு வார்த்தை இல்லைனா ஒரு எக்ஸ்ப்ரெஷன் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு ஃப்ரேஸ்லேயோ இல்லை ஒரு கிளாஸ்லேயோ ஒரு சென்டென்சஸ்லேயோ இல்லை வேர்ஸ்லேயோ ஆரம்பத்தில் வரும். அது எதுக்காக வரும் அப்படின்னா ரெட்டோரிக்கல் எஃபெக்ட், பொயட்டிக்கல் எஃபெக்ட் கொடுக்கறதுக்காக ஒரு ஃப்ரேஸ் இல்லை ஒரு கிளாஸ், ஒரு சென்டென்ஸ் இல்லை ஒரு வேர்ஸ் இது வந்துட்டு திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆச்சு அப்படின்னா அதுதான் ஆனஃபோரா. இந்த போமில் இருக்க ஆனஃபோரா ஃபஸ்ட் பேராகிராஃப் பாருங்கள். we were taken from the overbed and the mine, we were melted in furnace and the pit, we were caused and wrought and hammered to design, we were cut and field and tooled and caused to fit. ஸோ இதில் we were தொடர்ந்து வந்துட்டு அந்த பொயட்டிக் எஃபெக்ட்டுக்காக திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகுது. ஸோ இது ஒரு ஆனஃபோரா. நெக்ஸ்ட் வந்துட்டு we can pull and haul and push and lift and drive, we can print and plow and weave and heat and light, we can run and race and swim and fly and dive, we can see and hear and count and read and write. ஸோ இதில் we can அப்படிங்கிறது திரும்ப திரும்ப வந்துட்டு அடுத்தடுத்த ஸ்டான்ஸால் வருது. ஸோ இது ஒரு ஆனஃபோரா. Personification, the attribution of a personal nature or human characteristics to something non-human or the representation of an abstract quality in human form. அதாவது பர்சானிஃபிகேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இது ஒரு மனிதனுடைய நேச்சரை வந்துட்டு ஒரு ஹியூமனோட கேரக்டரிஸ்டிக் வந்துட்டு ஏதாவது ஒரு நான் ஹியூமன் திங்கோட கம்பேர் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மழை நடக்கிறது அந்த மாதிரி சொல்லுவாங்க, இல்லை வந்துட்டு மேகம் கீழே இறங்கி வருகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்துட்டு ஹியூமன் ஆட்ரிபியூட்ஸ். அந்த ஹியூமன் கேரக்டரிஸ்டிக்ஸை நான் ஹியூமன் திங்ஸோட கம்பேர் பண்ணி சொல்கிறதுனால இது பர்சானிஃபிகேஷன். அப்படி இல்லை அப்படின்னா ரெப்ரசன்டேஷன் ஆஃப் அப்ஸ்ட்ராக்ட் குவாலிட்டி இன் ஹியூமன் ஃபார்ம், அதாவது ஹியூமன் ஃபார்மோட ஒரு அப்ஸ்ட்ராக்ட் குவாலிட்டியை வந்துட்டு நமக்கு கம்பேர் பண்ணி சொல்லுவாங்க. அதுதான் வந்துட்டு பர்சானிஃபிகேஷன். ஸோ இதில் பர்சானிஃபிகேஷன் என்ன பார்க்குறதுனா த என்டையர் போம் இஸ் பர்சானிஃபைட் நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு மெஷினையே வந்துட்டு பேசுகிற மாதிரி இந்த போம் ஃபுல்லாக எழுதி டிஸ்கிரைப் பண்ணியிருக்கிறாங்க. நாங்கள் இதெல்லாம் பண்ணுவோம், எங்களை இங்கிட்ட இருந்தெல்லாம் எடுத்துகிட்டு வராங்க, எங்களை இப்படியெல்லாம் வந்துட்டு பண்ணி மெஷினாக ரெடி பண்ணுறாங்க, நாங்கள் உங்களுக்கு இதெல்லாம் ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுது. ஸோ மெஷினே ஒரு பேசுகிற மாதிரி தான் அந்த ஹோல் போமும் இருக்குது. ஸோ த என்டையர் போம் இஸ் பர்சானிஃபைடு. Glossary, ore, a naturally occurring solid material. உலோகத்தாது, this metal is made of ore. இந்த உலோகம் தாதுகளால் செய்யப்பட்டது. Furnace, an enclosed structure in which material can be heated. உலை, the metal gets heated in the furnace. இந்த உலகம் உலையில் சூடாகிறது. Pit, a large hole in the ground. தரையில் அகழ்ந்து உண்டாக்கப்படும் பெரிய குழி. There is a pit in the ground. நிலத்தில் ஒரு குழி இருக்கிறது. Cast, throw something forcefully in a specified direction. எரிதல், he caused the wastage into the dustbin. கழிவுகளை குப்பை தொட்டியில் போட்டார். Wrought, beaten out or shaped by hammering. உருவாக்கு, he wrought the building. அவர் கட்டிடத்தை உருவாக்கினார். Gauge, the thickness, size or capacity of something. அளவீடு, gauge the tool. கருவியை அளவிடுங்கள். Weave, from fabric or fabric item by interlacing long threads. நெசவு, he weaved a dress. அவர் ஒரு ஆடையை நெசவு செய்தார். Comprehend, understand, புரிந்து. she comprehends the problem. அவள் பிரச்சனையை புரிந்து கொள்கிறாள். இந்த சேனலில் நான் டிஎன் சிலபஸ் இங்கிலீஷ் லெசன்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணுவேன். நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் அந்த லெசன்ஸை வாட்ச் பண்ணி இதில் ஏதாவது மிஸ்டேக் இருக்குது, இதில் இந்த இடத்துல எப்படி வந்திருந்தா இது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். விமர்சனங்கள் வரவேற்கப்படுகிறது. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்க அப்படின்னா இந்த சேனலில் வந்துட்டு நீங்கள் அனுப்பி அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா நீங்கள் அனுப்பி ஷேர் பண்ணிக்கோங்க. விஷிங் யூ abundance in knowledge.
தேங்க்யூ ஸோ மச்.